இதெல்லாம் ஆப்ரேஷன் எதுவுமே தேவையில்லை. காலில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டு, காலில் ஏற்பட நீர்க்கட்டுனால ஏற்படும் காலோட அமைப்பு மாறிடுச்சு. காலகட்டங்கள் காலோட அமைப்பு மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி செருப்பு தைச்சு போட்டால் போதும். சில எண்ணெய் முறை பயிர் செஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலோட அமைப்பு மாறி போச்சு. இது ஒரு மூட்டுவாதம், நீர்க்கட்டு மாதிரி தான். வரும் போயிடும். கொஞ்சம் உப்பு சம்மந்தப்பட்டது, மசாலா சம்மந்தப்பட்டது கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குக்கர் சோறுலாம் கம்மி பண்ணிக்கணும். செஞ்சீங்கன்னா போதும். இந்த குதிகால் பாதத்தில் ஏற்படக்கூடிய தேய்மானம் தான். தேய்மானம்னா எல்லா இடத்துலையும் ஏற்படலாம். இது குறிப்பிட்ட இடத்துல ஆரம்பிச்சு மல்ல இடத்துக்கு வரும். இது வந்து உடம்புல வந்து யூரிக் ஆசிட் சொல்லக்கூடிய அது இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். யூரிக் ஆசிட் உடம்புல பித்தம் தான் யூரிக் ஆசிட். கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய குருடுன்னு சொல்லுவாங்க. குருடு, ரத்தக்கட்டு, வீக்கம், நாள் பட சரியாக போய்ங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் எளிய முறை பயிற்சி செய்யணும். வீட்டோட தானே இருக்கிறீங்க, செஞ்சீங்கன்னா சரியாக போய் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு விதமான ஆர்த்தடிஸ்ன்னு சொல்லக்கூடிய தேய்மானம் தான். சரியாக போய் உங்களுக்கு மாதப்பட நின்று போச்சுங்களா? அதெல்லாம் சரியாக போய் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வாங்க.